ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆதார் கார்டு வந்து புதுசாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நியூ அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா செலக்ட் 12 டிஜிட் ஆதார் நம்பர், 16 டிஜிட் யூஐடி அதாவது விர்ச்சுவல் ஐடி நம்பர், 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் புதுசாக கார்டு எடுத்திருந்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆதார் நம்பர் வராது. ஸோ அதேமாதிரி விர்ச்சுவல் ஐடி நம்பரே அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஸ்லிப் மட்டும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதனால் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 14 டிஜிட் ப்ளஸ் டேட், நீங்கள் எந்த தேதியில் பிடிச்சிங்களோ அந்த தேதி ப்ளஸ் டைம் ஒரே லைனில் நீங்கள் மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த 28 டிஜிட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஐடியினுடைய அந்த டைமிங் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேப்சா வேலையை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதார் பிடிக்கும் போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டேட் கேட்டிருக்காங்க. டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டைம் கேட்டிருக்காங்க. டைம் நீங்கள் எந்த டைம் பிடிச்சிங்களோ அந்த டைம் அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்டு டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஓடிபி நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை அண்டு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஆதார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.